தொண்டு தட மக்கள் அனைவருக்கும் இந்த விஜய் நிக்கி மற்றும் கனி அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதான் உங்கள் ஃபேவரட் ஷோ சூப்பர் சமயா. ஒரு வீக் வந்துட்டு 7 days இருக்கு இல்லையா? இந்த 7 days எனக்கு வந்துட்டு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டே எதுன்னு சொல்லுங்க. சண்டே. எஸ். அதான் சூப்பர் சமையல் டே, சூப்பரான டே. சோ இந்த வாரம் எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா வந்துட்டு ஃபன் பண்ண போறோம். என்ன கனி பண்றோம் பின்றோம். இப்போ வந்திருக்கிற கப்பலை பத்தி சொல்லணும்னா, நீங்க வந்துட்டு பாத்துட்டு இருக்கிற உங்களோட ஃபேவரட்டான கயல் சீரியல்ல இருந்து கயல் தான் வர போறாங்க. கயல் மட்டும் இல்லைங்க, இப்போ வர போறது கயலோட உண்மையான ஹஸ்பண்ட். ஆமா, கயலோட ரியல் லைஃப் பேரை நீங்க பாத்திருப்பீங்க. இன்னைக்கு ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ரியல் லைஃப் பேரை பார்க்க போறீங்க. யா, சோ லெட்ஸ் வெல்கம் our favorite couple சைத்ரா and ராகேஷ் அவர்கள். ஒரு லவ்லி கப்பல் தான் வந்திருக்காங்க. ஒரு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு கப்பல். சைத்ரா அவர்களே வணக்கம். வணக்கம். அண்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு ராகேஷ் அவர்களை பார்க்குறேன். நான் மட்டும் இல்ல, சன் டிவி நேயர்கள் எல்லாருமே வந்துட்டு பார்க்குறாங்க. ஸோ ஹவ் ஆர் யூ? ஐ அம் குட், தேங்க் யூ. ஹவ் ஆர் யூ? எஸ், ஐ அம் ஃபைன். நல்லா இருக்கீங்களா? பார்த்தா தெரியல. இங்க நான் கேக்குறேன், நான் தெலுங்குல கேக்குறேன். ఫర్ ది ఫస్ట్ టైం ఇక్కడ వచ్చారు. ఎలా ఫీల్ చేస్తున్నారు? அப்படியே மூக்குல கொச்சாரு. Shut up. எனக்கு தெரியுமா? கரெக்ட் தானே? Yeah, she spoke it right. ரைட்டா? ஓகே, நீடும் சம் வராதுனா இத பார், ஃபர்ஸ்ட் டைம் அவ வந்திருக்கா. நான் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி ப்ளீஸ் இந்த நிக்கி ஷோக்கு வந்துதான் ஆகணும்னு சொல்லி. புரியுதா? நீ பாத்துக்காத, நீ பார்த்தாதான் பிரச்சனை. புரியுதா? நீ பாத்துக்காம சும்மா இரு, அமைதியா இரு. நீ கன்னியாக்கா பாத்துப்பாங்க. எல்லாருக்கும் நான் இது சொல்ல விருப்பப்படுறேன். அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இப்பதான் கத்துக்கிட்டு இருக்காங்க. நான் பாத்துக்கிறேன். தெரியாம கூட்டிட்டு வந்துட்டேன். சரி, என்ன மக்களே, இன்னைக்கு சைத்ராவோட ஃபேமிலி இங்க இருந்து போகும்போது ராகேஷ் ப்ரோ வந்துட்டு வேற லெவல்ல தமிழ்ல பேசுறாங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஆனா இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? வழக்கமா வீட்டுல எல்லாரும் நான் தான் சமைக்கிறேன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா இவங்க தான் சமைப்பாங்க. ஏய் வாவ். We'll try cooking chicken curry. ஆனா சூப்பரா சமைப்பாங்க. வேற லெவல்ல சமைப்பாங்க. ஓகே, சோ நானு, அண்ணையா, சைத்ரா அண்ட் கனி எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு ஒரு சிக்கன் கறி பண்ண போறோம். சிக்கன் கறி செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் 1 கிலோ, எண்ணெய் தேவையான அளவு, பச்சை மிளகாய் 3, வெங்காயம் 3, இஞ்சி பூண்டு விழுது 1 தேக்கரண்டி, அன்னாசிப்பூ 1, கிராம்பு 1, பட்டை 1, கறிவேப்பிலை தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1 தேக்கரண்டி, சிக்கன் மசாலா 2 தேக்கரண்டி, மிளகாய் தூள் 2 தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, தக்காளி 1, கொத்தமல்லி தேவையான அளவு. ப்ளீஸ் ஸ்டவ் கடா. டுடே ஐயோ சமைக்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. நூனே, அதாவது எண்ணெய் அத போடுறாரு. ஓகே, நெக்ஸ்ட் வாட் யூ வாண்ட்? ஆனியன். டேக் தட் ஆனியன். எடு. How many onions? For a kg of chicken, 3 or 4 medium size onion would be fine. 3 பச்சை மிளகாய், 2 கீர்ன பச்சை மிளகாய் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே போட்டாரு. ஓகே, அடுத்தது இவங்க வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறாரு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்னமா போட்டாங்க அவங்க? இப்ப வந்து அன்னாசி பூ, அதுக்கப்புறம் வந்து கிராம்பு, பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, ஒரு 2 துண்டு பட்டை. Why do you put this? For the flavor. சைத்ரா கயல் சீரியல்ல சாரி, ரியல் லைஃப்ல மாடர்ன். உங்களுக்கு சாரி ஆர் மாடர்ன்? See, any day I would say sari is something that she carries well. Super. But see, also you need to understand that it is not just wearing a sari and trying to be modern, but also it's a girl's personality that she can also be a Indian woman and also can also face the society. Wait, Nana is not understanding anything. Summa is nodding. No. இல்ல செல்லோ, இப்போ நீ சொல்லு, மக்களுக்கு தெரியணும் இல்ல என்ன சொன்னாங்க. அண்ணா என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு சாரி கட்டுறது அது மட்டும் இல்ல, இட்ஸ் அபௌட் ஹர் பேஷன் தானே. அதுதான் அவங்களும் இங்கிலீஷ்ல சொன்னாங்க. No, it's not about passion. I didn't talk about passion. I spoke about the personality. எனக்கு தெரிஞ்சு மல்டிபிள் பர்சனாலிட்டி எனக்கு வந்துருமோ பயமா இருக்கு அண்ணையா. பேசி எனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுமோன்னு பயமா இருக்கு.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்ல, அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டோம், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா போட்டாரு 2 ஸ்பூன். சரி அண்ணையா, சொல்லு. இப்போ என்ன கொஞ்ச நேரம் வேக வைக்கணுமா அண்ணையா? அது கொஞ்சம் ஃப்ரை ஆகணும்ல. ஃப்ரை ஆகணும். சரி, ஏன் உங்களுக்கு வந்துட்டு அவர் ரொம்ப பிடிக்கும்? உங்க காதல் கதையை கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆக்சுவலி ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் மூலியமாக தான் மீட் பண்ணோம். இவங்க ஒரு மியூசிக் ஆல்பம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு காஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த மியூசிக் ஆல்பம் பற்றி பேசும்போது நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபோனில் தான் பேசிக்கிட்டோம். ஃபோனில் பேசினதுக்கப்புறம் அது அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகி இவங்க ஃபர்ஸ்ட் ஐ லவ் யூ நல்லா சொல்லலை. உங்களுக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இப்போதைக்கு இல்லைங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. எது அவரை ஹெவியா லைக் பண்ண வச்சது? இவங்க கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓ சரியா, இப்போ நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நான் இல்லை வீட்டுக்கு போக முடியல, ஹி ஸ்டேஸ் இன் ஹைதராபாத், ஐ மீன் என் வீடு ஹைதராபாத், நான் இப்போ சென்னையில் இருக்கிறதுனால எனக்கு பிரேக் இல்லைன்னு சொல்லி அவங்களே எனக்காக வருவாங்க, என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுப்பாங்க. ஸோ அந்த விஷயத்துல நான் எப்போவுமே ரொம்ப 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 பிடிச்ச. சரி, இப்போ என்ன முடிஞ்சிருச்சா? வில் புட் சிக்கன் நவ். ஃபர்ஸ்ட் சிக்கன். ஓகே, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறம் சிக்கனை சேர்த்து ஒரு கிண்டி விடணும். கிண்டி விட்டு நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஆமா, அவ்வளவுதான். முடிஞ்சிருச்சா சிக்கன்? எப்படிடா அது வேக வேணாம், அப்படியே சாப்பிடுறியாடா நீ? ஓகே ஓகே, வெரி குட். ஓகே, இப்போ நாம டொமேட்டோ போட போறோம். ஹவு மச்? ஒரு தக்காளி போதும், இந்த ஃப்ளேவருக்காக, டேங்கி ஃப்ளேவருக்காக மட்டும். பாத்தீங்களா, இதெல்லாம் எனக்கு தெரியும். இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நான் தமிழ் கத்து கொடுக்குறேன். டுடே when you are going out, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்க தமிழ்ல ப்ரொபோஸ் பண்ணுங்க. ஓகேயா? நான் உன்னை காதலிக்கிறேன் அன்பே, அன்பே சைத்தா. அது மாதிரி போடுங்க அண்ணையா. This is why he doesn't have a girlfriend. That is why he doesn't have a Very girl. bad in telling. சரி அண்ணையா, தமிழ்ல ப்ரொபோஸ் பண்ணுங்க அண்ணையா. your style அண்ணையா, your style proposing your girl. My dear boys, please bring the flowers. தமிழ்ல பண்ணுங்களேன் எங்களுக்காக, எங்க நேயர்களுக்காக. பாவம். நான் உன்னை காதலிக்கிறேன். நான் உன்னை காதலிக்கிறேன். நான் மாட்டேன் இவ்ளோ பிளெயினா சொன்னா. அண்ணையா, Feel. என்ன அண்ணையா Feel. அப்படியே போயிட்டு நான் உன்னை காதலிக்கிறேன். I'll take this opportunity to tell you that I love you, Nani. I never expected that I'll be telling this on screen. More special about this moment is I'll try telling it in the language that you are building up your audience and your love in the crowd. Naan unnai kaadalikkireen. நானே எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஹஸ்பண்ட் இப்படி புரிஞ்சுக்கணும், அப்படி இருக்கணும், இல்லை நம்ம கூட இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு. கல்யாணம்னாலே இந்த உலகத்தில் இப்போதைக்கு பயம் வந்துடுச்சு. ஸோ அந்த பயத்தெல்லாம் தூக்கி போட்டு, இல்லை நான் இருப்பேன் உன் பக்கத்தில் என்ன ஆனாலும் அப்படின்னு நீங்கள் சொல்லி என் பக்கத்துலேயே இருக்கீங்க, பக்கத்துணையாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. நான் என்ன சண்டை போட்டாலும் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் ரொம்ப அமைதியாக ரொம்ப காமாக எப்போவுமே இருப்பீங்க. என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு மிகப்பெரிய தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ வில் நெவர் எவர் லீவ் பை யுவர் சைட். I will always stay by your side and let's stay strong together and I'll always love you. Thank you. I love you too. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நீங்க வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். உங்களுடைய இந்த அன்பும் இந்த ஒரு நெருக்கமும் என்னென்னைக்கும் தொடரணும் அப்படின்னு நாங்க மனசார வாழ்த்துறோம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ மை டியர் மக்களே, இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு கண்ணை மூடிட்டு நிப்பியா? பேசு
எடுத்துக்கோ பால் நீ கூட ஒரு பாட்டு. மஜாப்பா மஜாப்பா. இதா 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 இதா. ஏய் ரெடிடா வாடா. பாத்தி கம்மி. கோடான கோட நன்றி. தேங்க்யூ. ஸோ வந்துட்டு அழகா வந்துட்டு இப்போ ஒரு சமையலை பார்த்தீங்க. அடுத்து வந்துட்டு ஒரு அழகான ஊருக்கு போயிட்டு அந்த ஊரோட பாரம்பரியமான ஒரு சமையலை நம்ம பார்க்க போறோம். எஸ் நிக்கி, இந்த வாரம் வந்துட்டு நான் உனக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். அந்த க்ளூ வச்சு நம்ம எந்த ஊருக்கு வந்திருக்கோம் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறேன். தமிழ்நாட்டில் நிறைய லாங்குவேஜஸ்லாம் இருக்குது, ஓகேவா? அது ஸ்லாங்ஸ்ன்னு சொல்லுவோம்ல. இந்த ஸ்லாங் வந்துட்டு எப்படின்னா இந்த ஸ்லாங் அழகான ஸ்லாங், அந்த தமிழும் அந்த மலையாளம் கலந்து ஒரு அழகான ஸ்லாங். அந்த வாசம் அப்படியே வீசும். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற ஊரு நாகர்கோயில். ஒரு அழகான கடைக்கு தான் உங்களை கூட்டிட்டு போக போறோம். அங்க ஒரு அருமையான டிஷ் தான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஆமா போலாமா? ஆமா. கன்னியாகுமரி. ஏய் உனக்கு தமிழே வராது, எதுக்கு ஹிந்தி பாட்டெல்லாம் எடுத்து பாடி? அது இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துக்கு அந்த இடத்துக்கு ஏற்ற பாடல்கள் நிறைய இருக்கு இல்லையா? அந்த பாட்டு வச்சு தான் நம்ம அந்த உணவை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம் இப்போ. ஆமா. அது மட்டும் இல்லாம இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு குமரியின் கைவண்ணம்ட்டு அழகா ஒரு ஹேஷ்டேக்ல வச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோ. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஹோட்டல். கன்னியாகுமரி சைடு வந்தாலே நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க அம்மா வந்து சொல்லி சாப்பிடணும், சாப்பிடுறதுக்கு தானே இந்த ஷோவே. ஆனா எங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கன்னியாகுமரினாலே வந்து மீன் குழம்பு ட்ரை பண்ற என் செல்ல குட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என் செல்ல வண்டுன்னு சொல்லியிருப்பாங்களே. யா ஸோ அதனால இங்க வந்து ஒரு அற்புதமான ஒரு மீன் குழம்பு தான் ட்ரை பண்ண போறோம். அது எந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரிசம் ஹோட்டல். நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் உஷாரா இருங்க. அவ அந்த செயினை திருடுறதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கா, புரியுதா? என்னதுமா இது சுறாவை வச்சிருக்கீங்க? இல்லம்மா சுறா இல்ல, சுறா விஜய் நடிச்ச படம்ல இது. நல்ல நகைச்சுவை. என்னது இது? வஞ்சரம். பொம்மையா? வஞ்சரமா? என்னமா எவ்வளவு கிலோக்குமா மீன் சமைக்க போறீங்க? இன்னைக்கு நம்ம இதுதான் கட் பண்ணி சமைக்க. இதுதானா? இந்த வாரம் கன்னியாகுமரி ஸ்டைல்ல வஞ்சர மீன் குழம்பு நாங்க சமைக்க ரெடி. நீங்க சமைக்க ரெடியா? வாங்க சேர்ந்து சமைப்போம். வஞ்சரம் மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: வஞ்சரம் மீன் 2 கிலோ, தேங்காய் எண்ணெய் 8 மேசைக்கரண்டி, வெந்தயம் பொடி 1 தேக்கரண்டி, கருவேப்பிலை தேவையான அளவு, தேங்காய் 1, மிளகு 1 தேக்கரண்டி, சீரகம் 1 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/2 தேக்கரண்டி, மிளகாய் தூள் 3 தேக்கரண்டி, தக்காளி 3, சின்ன வெங்காயம் தேவையான அளவு, பூண்டு 5 பல், புளி கரைச்சல் தேவையான அளவு, கல்லுப்பு தேவையான அளவு, முருங்கைக்காய் 1, மாங்காய் 1. இன்னைக்கு மீன் குழம்பு, வஞ்சரம் மீன் குழம்பு வைக்க போறோம். அம்மே, இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்த போறோமா? எண்ணெய் என்ன? இது வந்து தேங்காய் எண்ணெய். இங்க எல்லாமே நாங்க தேங்காய் எண்ணெயில தான் சமைக்கிறோம். ஓகே. எவ்வளவு கிலோ? 2 கிலோ மீனுக்கு பண்றோம். அந்த பெரிய மீன்ல இருந்து 2 கிலோ கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை தான் நம்ம இப்போ ஒரு 4 ஸ்பூன் இருக்குமா? இதுல 4, 5, 6 ஸ்பூன் இருக்குமா? 8 ஸ்பூன் இருக்கும். ஓகே, இப்போ அடுத்து என்னது? இது வெந்தய பொடி. ஃபர்ஸ்ட் வெந்தயம். எதனால அது? அது வந்து வெந்தயம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. அது மட்டும் இல்ல, குளு கோலா 1 ஸ்பூன் போட்டுருப்போமா? 1 ஸ்பூன். இது என்னதுமா? கருவேப்பிலை போட்டுருங்க. கழுவி வச்சிருக்கேன். ஓகே. கருவேப்பிலை லைட்டா தேவையான அளவு. மதர் இந்தியா. இப்போ மசாலா அரைக்க என்னெல்லாம் நம்ம சேர்க்க போறோம் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம செய்யற வஞ்சர மீன் குழம்புக்கு ஒரு தேங்காய், ஒரு மூடி தேங்காய், அப்புறம் ஒரு முடி தேங்காய், ஒரு முடி தேங்காய்க்கு 1 ஸ்பூன் நல்ல மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 3 ஸ்பூன் வத்தல் தூள், மிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஓகே. அப்புறம் பூண்டு உரிச்சது ஒரு 5 பல், ஓகே. அப்புறம் ஒரு 10 சின்ன உள்ளி, தக்காளி எல்லாம் சேர்த்து தான் நம்ம அரைக்கிறோம். தக்காளி, அப்புறம் ஒரு கைப்பிடி அந்த சின்ன வெங்காயம். சோ மதர் இந்தியா மொத்தத்துல என்ன சொல்றாங்கன்னா, மசாலா எல்லாம் நாங்க சேர்த்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. சோ அம்மா சொன்ன மாதிரி இந்த இன்கிரிடியன்ஸ் எல்லாம் சேர்த்து அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் வரும். இந்த பேஸ்ட் தான் நம்ம இப்போ வந்துட்டு இதெல்லாம் சேர்க்க போறோம். ஓகே, எவ்வளவு போடுறோம் இது? அவ்வளோ போட்டுருவோம். அவ்வளோ எவ்வளவு போடுறோம்? அவ்வளோ. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? புளியை கரைச்சி வச்சிருக்கோம், அது கொஞ்சம் ஊற்றணும். புளியா? உப்பு போடுறோம். நம்ம கல்லுப்பு தான் இந்த டேஸ்ட் நல்லா. இப்போ நம்ம இந்த வஞ்சர மீனை அது கொதிச்சாச்சு குழம்பு இதில் போடுறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கு தெரியுமா? ஆக்சுவலி அரைச்சி விட்டுருந்தேன்.
வெரி குட். ஸோ இப்போ கிட்டத்தட்ட வந்து மீன் குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்போ முருங்கைக்காய் சேர்க்குறோம், முருங்கைக்காவும் மாங்காவும். அவ்வளோதான். ஆமாம் சார். சரிங்க. முருங்கைக்காய் போட்டுருவோம். முருங்கைக்காய் எத்தனை முருங்கைக்காய் போடுறோம்? முருங்கைக்காய் ஒரு முருங்கைக்காய், ஒரு முழு முருங்கைக்காய். ஆமாம். அம்மா எனக்கு ஒரு சந்தேகம், 1992ல இந்த கடையை ஆரம்பிச்சிங்களா? ஸோ சொல்லுங்க, எப்படி ஆரம்பிச்சிங்க? 1992ல இந்த கடை இல்லை. என் ஹஸ்பண்ட் அப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசு. அப்போ கிருஷ்ணங்கோயில்ல ஒரு ஹோட்டல். ஆமாம். அப்போ வந்து நாகர்கோயில்ல பகலும் ராத்திரியும் இருந்த ஒரே கடை எங்க கடை. பரவாயில்லையம்மா. லவ் மேரேஜா நீங்க? ஆமா, லவ் மேரேஜ். வாட் ஆர் யூ டாக்கிங்? ப்ராமிஸா? நீங்க தான் லவ் ப்ரப்போஸ் பண்ணீங்களா இல்ல அப்பா ப்ரப்போஸ் பண்ணாரா? இல்ல, நான் அப்போ வந்து 11th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சேன். 11th ஸ்டாண்டர்டா? என்ன சொல்றீங்க? அதான். ஆனா என் ஹஸ்பண்ட் ப்ரப்போஸ் பண்ணாங்க. அது வந்து இன்னும் கேட்க கூட எனக்கு பயம். நான் ஓடியும் வீட்டுக்கு வந்துட்டேன். அவர் ப்ரப்போஸ் பண்ணும்போது பாதியிலே ஓடிட்டீங்க? ஓடி வந்துட்டாங்க போல. சரி, அப்புறம் எப்படி? அப்புறம் எங்க வீட்டுல வந்து எங்க அக்கா கிட்ட தான் சொன்னேன். என்ன சொன்னாங்க அக்கா அதுக்கு? அப்புறம் அதுவே எனக்கு ரொம்ப நாள், கொஞ்ச நாள் ஆனோடனே அது மிகப்பெரிய காதலாயிடுச்சு. காதலாயிடுச்சு. அப்புறம் வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஓடி வந்துட்டீங்களா? நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு காதலா? என் ஹஸ்பண்ட கண்டிப்பா நீங்க பாக்கணும். வணக்க வச்சுக்கிட்டே வராரு. ஆனா எனக்கு ஒரு கேள்வி கேட்டே ஆகணும். நம்ம ஒருத்தங்களை லவ் பண்ணும்போது ஆரம்பத்துல எப்படி லவ் பண்றோன்றது ஒரு விஷயமா இருந்தாலுமே இது வரைக்கும் அந்த காதல் மாறாம இருக்குல்ல, அது எப்படின்னு மட்டும் எங்களுக்கு சொல்லுங்களேன் ப்ளீஸ். இந்த சமையல் தான். சமையல் பண்ணாலும் போய் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்பா பத்தி? இல்லப்பா, புதுசா சொல்லுங்க. என்ன நீங்களும் அப்படி சொல்றாங்க. நீங்களும் ஜாலி ஃபேமிலியா? நீங்க இல்ல, ஜாலி ஃபேமிலி தான். ஆனா என்னன்னா, ஏன் இன்னும் மாறாம இருக்குனாக்கி, நான் வந்து அவங்கள நம்பி வந்தேன். அதே மாதிரி அவங்க என்ன அவ்வளோ அன்பா பாத்துக்கிட்டாங்க. அதனால ஏதாவது கூடுதல் குறைவு எல்லா ஃபேமிலியிலும் கண்டிப்பா வரும். ஆமா, அதுல எல்லா சூழ்நிலையில அந்த உள்ள அந்த அன்பை தான் நினைச்சு பார்த்துக்கிறது. பார்த்து கண்டினியூ பண்ணி. ஆனா என்ன லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய கவிதை எல்லாம் ஒரு டைரியில இருக்கு. சொல்லுங்க. எனக்கு மறந்து போச்சு. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், அம்மாவுக்கு தெரியும். அம்மா என்ன கவிதைம்மா? அப்பா ஒரு கவிதை சொல்றேன். எழுதி வச்சிருந்தாங்க. நீ முள்ளாக இருந்தாலும் நான் முத்தமிடும் என் இனிய ரோஜாவே. இதான் பெரிய கவிதை. நீங்களே இவ்வளவு ரொமான்டிக்கா இருக்கும்போது டெஃபினட்டா உங்க பையன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ரொமான்டிக்கா இருப்பாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். எத்தனை பசங்க உங்களுக்கு? எனக்கு 3 பிள்ளைங்க. 3 பிள்ளைங்க. அதுல நாங்க வந்துட்டு ஒரு பையனை மட்டும் தான் பார்த்தோம். ஹாய் பிரதர், ப்ளீஸ் ஜாயின் us. என்ன அங்க இருந்து பாத்துக்கிட்டே இருக்கு? வாங்க பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன அப்பா வந்து ஃபுல் ரொமான்டிக் போலியே வீட்ல? அப்பவே வா அம்மா. இனிமே இதுல கொஞ்சம் நாங்களே போட்டு கொத்தமல்லியா, கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் பச்சை தேங்காய். ரொம்ப சந்தோஷம். சரி, நீங்க ஒரு ஃபார்முலா சொல்லுங்க. அப்பா அந்த காலத்து ஒரு ஃபார்முலால வந்துட்டு ஒரு கவிதை ஒண்ணு போட்டாரு. நீங்க எப்படி உங்க வைஃபை இம்ப்ரெஸ் பண்ணீங்க? அது வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணிருப்பாரு. அம்மா இருக்கும்போது தான் இது. ஆமா, என்ன இப்ப தப்பு? ஓ, எல்லாரும் ஒரு ஃபேமிலி போட்டோவா நிக்கிறோம். அவ்வளவுதான். வாங்கம்மா, வாங்க வாங்க, சும்மா வாங்க. எல்லாரும் நிக்க வைப்போம், ஒரு குரூப் போட்டோ எடுப்போம். வாங்க. இதெல்லாம் மறக்கவே முடியாது. எப்படி லவ் பண்ணீங்க? லவ் பண்ணேன் பிரதர். லவ் பண்ணீங்க. அதான் எந்த மாதிரி ஒரு ஃபார்முலா? வாட் ஃபார்முலா? இப்போ உள்ள 2K கிட் பண்ணாததெல்லாம் பண்ணு, கல்யாணம் பண்ணிட்டேன். செட் ஆயிடுச்சு. ஆமா. இப்ப மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம டேஸ்ட் குமாரி ஸ்டைல் மீன் குழம்பு ரெடியா இருக்கு. சோ நைஸ். ஓகே, வாங்க எல்லாரும் டேஸ்ட் பண்ணிட்டு இது எப்படி இருக்கு அப்படின்றத நாங்க வந்து காரம் சாரமா வேற லெவல்ல இருக்கு. அருமையா இருக்கு. ஒரு பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? நல்லா தேங்காய் எண்ணெய் விட்டு சமைச்சிருக்காங்களா, அந்த வாசனை நல்லா தெரியுது. தேங்காய் எண்ணெய் விட்டு சமைச்சது, தேங்காய் அரைச்சி விட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த தக்காளி வெங்காயம் யூஸ்வலாக நம்ம வீட்டில் இருந்து வதக்கி போடுவாங்க, இல்லைன்னா அரைச்சி விட்டோம். இட்ஸ் வெரி ஈஸி. ஒரு மீன் குழம்பு இவ்வளோ சிம்பிளாக இவ்வளோ ஈஸியாக வந்துட்டு இவகிட்ட இருந்து பண்ண கற்றுட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதே மாதிரி வேற ஒரு ஊர்ல, அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு உணவுல நாங்க வந்து சந்திக்கிறோம். Until then, this Nikki and Deep Shipla signing off with உங்கள் சூப்பர் சமையல். டாடா, பை பை.